தண்ணி வருதா? நேற்று வந்து கொஞ்சம் துணி துவைச்சாச்சு. இன்னைக்கு துவைக்க வேண்டிய துணி இவ்வளவுதான் இருக்கு. இதையும் இப்போ ஃபஸ்ட்டு எழுந்து சொல்லி தண்ணி வர்றப்பே துவைச்சாதான் ஈஸி. ஏன்னா சாயந்தரம் தண்ணி வராதனால வெயிலும் கம்மியாக தான் அடிக்குதா. காலையிலே ஃபஸ்ட்டு வேலை வந்து துணி துவைக்கிறது தான். துணி துவைச்சி போட்டுட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் செய்யணும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஊற வச்சுருக்கேன். அதை கும்மி எடுத்து வச்சுட்டு இதை சர்க்கில் ஊற வச்சோன்னா அடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருவேன். இது பால் வாங்கிடுறீங்களா? பால் இல்லை. இதெல்லாம் துவைச்சி ட்ரெஸ் இதெல்லாம் இதெல்லாம் தனியாக செஞ்சு அப்படியே இதெல்லாம் துவைச்சி ட்ரெஸ்ஸு தான். இல்லை சட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு திரும்ப எல்லாத்தையும் துவைக்கிறேன். துடைக்காம எவ்வளோ வைக்கிறேன்? இதை மூடுங்க. துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டு டீ போட்டு எங்கள் வீட்டுக்காரே போட்டு வச்சாரு. நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இதெல்லாம் ஒரு வாரம் ஒரு மழைக்காக எனக்கு வேண்டது தான். அதுக்காக காய் ரொம்ப ஆகக்கூடாது. அதனால் எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம். நாங்கள் அப்படியே தூக்கி போட்டோம் கொஞ்ச நாள் வச்சுருந்து. பிடிக்காது. இன்னைக்கு பாவக்காய் பொரியல். இதெல்லாம் பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. அதனால தூக்கி போட்டுருவோம். பேச்சுக்கு காய்கறி ஒரு 50 ரூபாய். வாழைக்காய் பச்சி தூக்கி போட்டுருவோம். வாழைக்காய் பச்சி, கொத்தவரங்காய் ஜூஸு. அது பழுத்து போச்சு பாருங்க. வாழைக்காய் வாங்கிட்டு வந்து இல்லையே. ஆமாம், இது வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் பச்சி, கொத்தவரங்காய் ஜூஸு. ஆமாம், யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஒரு ஷார்ட்ஸில் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை. கொத்தவரங்காய் வந்து ஜூஸ் போட்டு அதில் லெமன் சாறு விட்டு குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லா தான். நான் ஒரு ஷார்ட்ஸு பார்த்தேன். ஆனால் எனக்கு கொத்தவரங்காயன்னு பிடிக்காது. ஆனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா? நன்மைகள் தான். சரி, இப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் கழுவிட்டு வருவோம். நம்ம வேலை கழுவ துடைக்க வளர்க்க. நமக்கு நம்ம மட்டுமே கழுவ வளர்க்க. பெண்களுக்கே உரியதா கூட 2 பேரை வச்சுக்கோங்க. பாருங்க, நாங்கள் சீஸ் வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு வேலையே இன்னும் வரல. ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். எல்லாமே எனக்கு மட்டும் இப்படிதான் இருக்கால, உங்க எல்லாருக்கும் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும்னு வச்சு அமுக்கி வச்சு ஃப்ரிட்ஜ் வீணா போயிடுது. எதையும் தூக்கி போடவே மனசு வர மாட்டேதா. இது தேவைப்படும். அது மாதிரி வீட்டில் குப்பை வரும். ஒரு சில பொருளை டக்குனு தூக்கி நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு மனசார தூக்கி போட மனசு வர மாட்டேது. தேவைப்படும்னு நம்ம சேர்த்து வச்சு பழைய முட்டை அதிகமாகிடுது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாங்கள் தள்ளுறோம் தான். ஆனாலும் என்ன தொடச்சிட்டு வர கழுவணும். வீட்டு வேலை வந்து வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனாலும் நமக்கு வயிற்று பசிக்க முடியல. அதுக்கு தான் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். இந்த பாவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு, ஏன்னா தயிர் வாங்கிட்டு வரீங்களா, தாளித்து சாப்பிடுவோம் சுட சுட. தாளிச்சிட்டா சளியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ரசம் வேணாமா? ரசம் வச்சுருவாங்க. நான் ரசம் வைக்கலப்பா. வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுத்து அடுத்த புளியை நான் கரைச்சிக்கிறேன். சரி வைங்க.
அதுக்கு தான் இப்போ சமையல் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு, வடிகட்டுன்னு விட்டுருக்கேன், ஆஃப் பண்ணி விட்ருக்கேன் தொடப்போம் அப்படின்னு. அதுக்கு இடையில ஏதாவது ஒன்று வந்துடுது, பேசிக்கிட்டு வேறு பார்த்த மாடு இல்லை. ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ஷாக்காக வருது. ஏமாம்மா ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது? சரி போ. காலையில் சாப்பிடல, மாவு வாங்கிட்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டு டைம் ஓடிட்டு. என்ன என்ன சும்மா உட்காந்துற மாதிரி சொல்கிறீங்க? ப்ரெட்டு சாப்பிட்டீங்கல்ல? ப்ரெட்டு சாப்பிட்டேன். அப்புறம் என்ன இது எப்போ தண்ணி வடிஞ்சி எப்போ ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே. வெங்காயம், ஜீரகம், வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு மழை. கடுகு போட மாட்டாங்க, நான் போடுவேன். ஜீரகம் தான் போடுவேன். ஜீரகம் தெரியுதா? ஜீரகம் போட்டிருக்கேன். அழுவணும் எடுத்து வச்சிருக்கேன். பழத்தெல்லாம் லேசாக தான் வந்து இது சாப்பிடலாம். உப்போட வச்சுட்டேன். இதை போட்டு விடுவாமா, இது வத அதான் போட்டுவிடும், காய வச்சு போட்டு விடணும். அப்பதான் நல்லா காய்க்கும். இல்லைன்னா வெறும் அதில் போட்டு முளைச்சிக்கும். சரி போட்டு போட்டு போட்டு. மழையும் வருது, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டதெல்லாம் கொண்டு வந்து மழை வந்துட்டு தெரியாது. கொஞ்சம் மழை காத்து இருக்குதுன்னா கொண்டு வந்து போடுவோம். இப்போதான் கிழிச்சு எல்லா சட்டையும் கிழிச்சு தான் விட்டோம். என்ன பண்ணுறது, என் சட்டை தானே இல்லை உங்கள் சட்டையாக இருந்தாலும். நம்ம வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. வீடு சுத்தம் பண்ணது, துணிமணி துவைச்சது, வீடு துடைச்சது, நேற்றையும் வேலை பார்த்தேன், இன்றைக்கி எல்லாம் 2 நாளில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சில பொருள் மட்டும் வீடு கழுவுறதுனால இப்படி டேபிள் மேலே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் தரையெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணால் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ மன்னார்குடி தான் போகிறோம். நாளைக்கு நம்ம மாலை போட போகிறதுக்கு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இன்னும் தேவையான பொருள், மாலை போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் இன்றைக்கி வாங்க போகிறோம். எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. பூஜை சாமான், இங்கே சாமி வீடும், ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி எல்லாமே அழகாக எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே தொடச்சி சூப்பராக எடுத்து வச்சிட்டேன். வந்து தான் மன்னார்குடி போயிட்டு வந்து தான் அரிசி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு கோலம் போடலான்னு வந்து தான் எல்லாம் போடணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்கேக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஓடுறதுக்கானது இங்கே உள்ளே வச்சுருக்கோம், அதனால் உள்ளே கழுவி விட்டாச்சு. அங்கே மாப்பு போட்டுட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மாலை போட்டுட்டு பார்ப்போம். அனைத்து வேலைகளும் முடிஞ்சது. வெளியில எல்லாம் புல்லெல்லாம் இருந்தது, எல்லாம் பிடுங்கி கழுவி விட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்குறேன். செக் பண்ணுறேன் கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கியான்ட்டு. சரி அப்போம்மா கொஞ்சம் டீ இருக்கு, குடிச்சிட்டு வந்துடவா? எவ்வளோ டீ போதும்ல, வா டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மன்னார்குடி போயிட்டு மாலை போடுறதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டுட்டேன். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பழங்கள் வாங்கியிருக்கோம். மாலை, அது பூ, தேங்காய், அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய், இதுவும் பூ தான். இது வந்து சூடம், சாம்பிராணி, பத்தி, அப்புறம் வழக்கு போடுற எண்ணெய், இதெல்லாம் வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு இது எல்லாமே வாங்கியிருக்கோம். வெத்தலை சீவல். இது வந்து நான் மாலை போடுறதுக்கு வந்து என்கிட்ட ஏற்கனவே 2 புடவை 3 புடவை இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு புடவை நைட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்.
அப்புறம் வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டு மாலை போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த பாருங்கள் உள்ளார பிளாக் கலரு. இது நான் எடுக்கலை, கையில் எடுக்கல. அதை மாலை அவங்களுக்கு 2 வேஷ்டி 2 துண்டு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மாலை வந்து துளசி மாலை தானே? ஆமாம், துளசி மாலை தான் போடுவாங்க. அந்த மாலை அதையெல்லாம் இந்த கம்பியெல்லாம் பார்த்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம் அவங்க மாலையெல்லாம். இதுதான் நம்ம மாலை போடுறதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் போயிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மாலை போட்டுடணும். அவங்க நாளைக்கு மாலை போட்டுடுவாங்க. நான் வந்து நாளை மறுநாள் தான் நான் மாலை போடுறேன். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க மாலை போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். நம்ம வந்துட்டு புதுசாக வந்ததுனால தான் இப்போ மாலை போடுறப்ப பெயிண்டெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணலை. இதுவே நம்ம பழைய வீட்டில் எப்பொழுது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்கெல்லாம் எங்கள் ஊர் சைடில் பெயிண்டெல்லாம் அடித்து நாங்கள் வீடு சுத்தம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தான் மாலை போடுவோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.